நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மிஷனரி பணித்தளங்களுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய வேத வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, அறியப்படாதவர்கள், கேள்விப்படாதவர்கள், ஒருமுறை கூட ஆண்டவரை அறியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்முடைய கைகளில் இருக்கிறது. யாரோ ஒரு சில ஊழியக்காரர்கள் கையிலே அல்லது ஒரு சில மிஷனரி ஸ்தாபனங்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்தில் ஏசாயா தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த தேசத்திலே அரசியல் தீர்க்கதரிசியாக அவர் இருக்கிறார். 6ஆம் அதிகாரத்திலே இந்த செய்தியை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்க, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஒரு பெரிய தரிசனம், தரிசனம் என்று கூட சொல்ல முடியாது, அப்பேரிஷன், நேரடி காட்சி. ஆலயத்திற்கு இவர் போகிறார். ஆலயம் முழுவதும் ஒரு பெரிய மகிமை நிறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய காரியங்களை அவர் பார்க்கிறார். ஆண்டவரை ஒருவரும் பார்க்க முடியாது, அவருடைய மகிமையை பார்க்கிறார். நிறைய தேவதூதர்கள் செட்டை அடித்து கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அந்த ஆலயத்திலே பறந்து அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏசாயா அந்த காட்சியை பார்த்த உடனே கதறி, அந்த பரிசுத்தத்துக்கு முன்னால் தன்னை ஒரு அசுத்தமான நிலைமையிலே அவர் உணர்கிறார். அந்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். 5வது வசனம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். அப்படி கதறி ஒரு சம்பவம் ஆண்டவரோடு இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது 8வது வசனத்திலே ஆண்டவர் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஏசாயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பிரியமானவர்களே, இந்த 2 சம்பவத்திற்கும் இடையிலே என்ன நடந்தது? 6வது வசனம் 7வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனுடைய பாவங்களை நிவிர்த்தி செய்து அவனுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்த அந்த வினாடியிலே கடவுளின் துயரமான ஒரு சத்தம் அந்த மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வருகிறது. இது ஏதோ ஏசாயாவுக்கு மட்டும் வந்த காரியம் அல்ல. ஒருவேளை ஏசாயாவிட்ட மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சிருந்தா, அந்த ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, தேவதூதர்கள் இருக்கிறாங்க, ஏசாயா மட்டும்தான் இருக்கார் மனிதர்கள். அப்போ ஏசாயா, நீ என் காரியமாக போவியன்னு கேட்டிருக்கலாம்ல, அப்படி சொல்லலை. கடவுளின் அழைப்பு எப்போதுமே ஜெனரலாக தான் இருக்கும்.
யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் இந்த இடத்துல மிஷினரி பணி என்பது, சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியங்கள் என்பது அது கடவுளுடைய வேலை மாத்திரமல்ல. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் ஒரிசாவில் போய் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக துன்பங்களை அனுபவிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறேன். ஆண்டவருக்காக நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்காக நீ வேலை செய். மிஷினரி பணி என்பது அது கடவுளின் வேலை மட்டுமல்ல. அதனால தான் நீ சம்பளம் எதிர்பார்க்குற. கடவுளுடைய வேலைன்னு ஒன்று, அது உன்னுடைய வேலையும் கூட. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அந்த ஆலயத்தில் ஏசாயா விட்டால் வேறு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏசாயா, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? அப்படின்னா சுவிசேஷ பணி என்பது, சுவிசேஷ ஊழியம் என்பது கடவுளுடைய வேலை மாத்திரம் அல்ல, அது நம்முடைய வேலையும் கூட. நமது பணி, நமது வேலை, நம்ம வேலையை நம்ம செய்யணும். அதுக்கு யார்கிட்டையும் போய் காசு எதிர்பார்க்கக்கூடாது, அதுக்கு யார்கிட்டையும் போய் சம்பளம் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, யார் நமது காரியமாய் போவான்? ஆண்டவர் கேட்டார். உடனே ஏசாயா அதை புரிந்து கொண்டார். ஆண்டவரே, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஆண்டவருடைய கிருபையினாலே 85வது வருடம், 1985வது வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 22 வயது வாலிபனாய் ஆண்டவரை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருந்தேன். பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்திலே 3 தலைமுறையாய் கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சராசரி வாலிபனாகத்தான், பாவ நிறைந்த மனிதனாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒழுக்கம் இல்லை என் வாழ்க்கையிலே. எல்லா வாலிபர்களைப் போல நானும் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று என் இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சாயங்காலத்திலே ஆண்டவர் அவருடைய அன்புக்காக நான் போய் காத்து நின்றேன். என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய துயரமான நாள் அது. அதிகமாய் போதைகளை பயன்படுத்தி கொண்டிருந்த நான் அந்த நாளிலே என் உள்ளமெல்லாம் இருளாய் மாறி ஒரு பெரிய பாறாங்கல் போல ஒரு துக்கம் என்னை அழுத்தி கொண்டிருந்தது. என் உள்ளத்திலே இருந்து ஒரு உணர்வு, நீ செத்துப்போ, நீ வாழவே லாயக்கில்லாதவன் என்கிற ஒரு வார்த்தை என்னை உணர்த்துகிறது, என்னை தள்ளுகிறது. ஆனால் சாவதற்கு எனக்கு பயம். நான் ஒரு சாதாரணமான வாலிபன், எல்லாரையும் போலத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பயந்த ஒரு சுபாவம். ஆகவே அழுதேன். ஒரு பக்கம் என் உள்ளம் என்னை பலமாக தள்ளுது, நீ செத்துரு, நீ உயிரோடு இருக்காத, நீ மனித பிறவியே இல்லை அப்படின்னு உணர்வு என்னை தள்ளுது. அதையும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் போய் ஒரு கிணத்துலையோ ஒரு குளத்துலையோ விழுந்து சாவதற்கு கூட எனக்கு அந்த துணிச்சலும் இல்லை, பயம். ரெண்டுக்கும் இடையில் ஐயோ, அது கொடூரமான அனுபவம். அழுதேன். வாழ்க்கையில் முதல் முறையாய் 22 வயது வாலிபனாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல குடும்பம், நிறைய அக்கா தங்கச்சிமார், அண்ணன் தம்பிமாரோட பிறந்தவன், பெரிய குடும்பத்தில் எங்கள் அப்பா ஓரளவு நல்ல வசதியானவங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் நான், எனக்கு பொருளாதார பிரச்சனை கிடையாது, சரீரத்தில் வியாதி, அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஆண்டவருடைய காரியத்தில் பாவம் என்னை அழுத்த 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 என்னால் முடியல. ஆண்டவர்கிட்ட ஓடி வந்தேன், ஒரு ஊழியக்கார்ட்ட ஓடி போய், ஐயா எனக்காய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. சொன்னேன், எனக்கு அழுகையாக வருது, நான் சிரிக்கணும், இவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரிஞ்சுது. அவர் உடனே இறங்கி வந்து கையை என் தலை மேலே வச்சு ஜெபிச்சார். ஒரு 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்பார். எல்லாமோ சொல்கிறார்.
பல பாஷைகளை பேசுகிறாரு, என்னெல்லாமோ தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. எனக்கு அதெல்லாம் எதுவும் என் மனசுக்குள்ளே போகலை. ஆனால் ஒரு காரியம் நடந்துச்சு, 2 நிமிஷம்தான். எனக்குள் இருந்த அந்த இருள், அந்த துக்கம், அந்த பாரம், அந்த அழுத்தம் எல்லாம் என்னை விட்டு எங்கேயோ ஓடி ஒரு ஃப்ரீ பேர்டாக அப்படி காற்றில் மிதக்கிறது போல ஒரு அனுபவம். மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், புன்னகை, என்னுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. இன்று வரை அந்த உணர்வு எனக்குள்ள அப்படியே இருக்கு. அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டேன். வீட்டுக்கு வந்தேன் என்று சாயங்காலம் என்னுடைய மாடியில் என்னுடைய அறையில் ரூமில் போய் கதவை அடைச்சிட்டு ஜோம் பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சத்தமாக ஜோம் பண்ணியிருக்கிறேன் பல மணி நேரம். விடிய 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 ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறேன். எனக்கு யாரும் அதுக்கு முன்னாடி எனக்கு ஜெபம் பண்ணலாம் ரொம்ப தெரியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறதுனால சில வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க தெரியும். 1 செகண்ட் 2 செகண்ட் ஜெபிக்கலாம். மணிக்கணக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அதிகாலை 3 மணி 4 மணி ஆயிற்று. ஜெபத்தை முடிக்கும் பொழுது உடம்பெல்லாம் சொட்டாகி அப்படியே வேர்வையெல்லாம் சிந்தி ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம். களைப்பே இல்லை, என் உடம்புல எந்த டயர்ட்னஸும் இல்லை. இரவு முழுவதும் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லி ஜெபம் பண்ண எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஜெபத்தை முடிச்சுட்டு காலையில் 4 மணி ஆயிற்று, 4:30 ஆயிற்று. முடிச்சுட்டு பார்க்குறேன், என் பக்கத்தில் ஒரு கருந்தேள் ஒன்று, அந்த ரூம்லேருந்து ஒரு தேள் ஒன்று என்னை நோக்கி இப்படி வந்திருக்கு. எனக்கும் அந்த தேளுக்கு இடையில் ஒரு 3 அடி, ஒரு 3 அடி தூரத்தில் அந்த தேள் அப்படியே நிற்கிது. அதை கொடுக்கு இப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிது. அதை பார்த்தா அப்படியே அது என்னை அப்படியே பின்பண்ண வர்ற மாதிரியே அப்படி நின்றுக்கிட்டு இருக்குது. 2 நிமிஷம், ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தேன். அதை செய்யாமல் நிற்குது. மெதுவாக எழுந்தேன். நான் எழுந்தா ஒருவேளை வந்து என்னைய போட்டுருமோன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் மெதுவாக அந்த பக்கம் எழும்பி வேகமாக வெளியில் போனேன். வெளியில் போயிட்டு ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்கிட்டு அதை அடிக்கலான்ட்டு குச்சி ஒன்று எடுத்துகிட்டு உள்ளே வர அது அப்படியே நிற்கிது அதே இடத்துல. என்னடா வெளியில் போயிருக்கேன், பாய் அசைஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட அது அசையாமல் அப்படியே நிற்கிதுன்னு சொல்லி அந்த குச்சை வச்சு அந்த தேளை அடிக்கிறதுக்காக கிட்ட போய் அப்படி தள்ளுறேன். தேள் அப்படி உயிரோடு அப்படி வந்த தேள் செத்து போய் அப்படி நிற்கிது. எனக்கு பயம்தான் கொடுத்துச்சு. மறுபடியும் முழங்கால் போட்டு ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த விஷ ஜந்துக்கு, இந்த விஷ பூச்சிக்கு நீ பாதுகாத்துருக்கீங்களப்பா. விடிய விடிய ஜெபம் இருக்குது. எப்போ வந்துச்சுன்னு தெரியாத, நான் வர என்னை விட்டு ஒரு 3 அடி தூரத்திலேயே அது அப்படியே செத்து போய் நிற்கிது. அப்போ என் கூட நீங்கள் இருக்கிறீங்க. முதல்ல ஒரு பயம்தான் வந்துச்சு. பிறகு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட தம்பிமா ஒரு 5-6 வாலிபர்கள் நாங்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை மூடியது. ஆண்டவர் எங்களோடு இடைபட ஆரம்பித்தார். ஒரு வாரம் கூட இருக்காது. படுத்து நன்றாய் நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். தூக்கத்திலே ஒரு சொப்பனம், ஒரு கனவு, என் உள்ளத்தை அப்படியே பிசைந்த ஒரு கனவு. என் கிராமத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கேயோ ஓடுறாங்க. நானும் பின்னாலே ஓடுறேன். கனவுல எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். பார்த்தா அங்கே போய் நரக தீயிலே போய் விழுறாங்க எல்லாரும். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னு கத்துறேன், ஒருத்தரும் கேட்கல. கனவை கண்டு அப்படியே விழித்து விட்டேன். என் உள்ளத்திலே ஒரு பெரிய பாரம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பாரத்தை எனக்குள்ளே தந்தார். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் மாதங்கள், அந்த மாதத்தில் ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். சகோதரர் சாம் ஜெபத்துரை எழுதின ஏனோக்கு என்கிற புத்தகம்,
தீப்பொறி அனுபவங்கள் என்கிற ஒரு புத்தகம். சாம் ஜெபத்துரா அவர் பிரதருடைய புத்தகங்கள் அப்போ அவர் எழுத ஆரம்பித்த புதுசு 85. அந்த புத்தகங்களை படித்தோம். ஆவியிலே பெலன் கொள்ள ஆரம்பித்தோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேச ஆரம்பித்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்தில், இருண்ட கண்டத்தில், லண்டன் மாநகரத்தில் இருந்து போய் அந்த கொடிய மனிதர்கள் நடுவில் மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஹேனிபால்ஸ், நர மாமிச பட்சினிகள், ஹேனிபால்ஸ் நிறைந்த அந்த ஆப்பிரிக்க கண்டத்துக்குள்ளே போய் ஊழியம் செய்த அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுடைய புக்கு படிக்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு கிராமத்தில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த கிராமத்தார் அவரை அடித்து விரட்டி விடுகிறார்கள். ஒரு சின்ன கிராமம். அந்த கிராம தலைவன், நிம்ம வந்தியனா உன்னை கொன்றுவேன்னு சொல்கிறான். அந்த கிராமத்துக்கு வெளியில் ஒரு குடிசை ஒன்றை அமைத்து அந்த குடிசையிலே தங்கி இருந்து சுற்றி உள்ள கிராமங்களில் ஊழியம் செய்கிறார். அந்த கிராமத்து மக்களுக்கும் ஊழியம் செய்கிறார். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த கிராம தலைவனுடைய மகன் 12 வயது செத்து போன மாதிரி கிடக்கிறான். மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறான். எல்லாமோ செய்து பார்க்குறாங்க அந்த கிராமத்து வழக்கத்தின்படி. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிள்ளை இறந்துட்டானேன்னு சொல்லி அந்த கிராம தலைவன் அழுகிறான். சத்தத்தை கேட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் உள்ளே போகிறார். உள்ளே போய் அந்த பையனுக்காய் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அவன் கண் விழித்து அப்பான்னு கூப்பிடுறான். கிராம தலைவனுக்கு ஒன்று ஓடலை. எப்படிப்பா என் பிள்ளையை நீ குணமாக்குன்னு கேட்குறார். அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் உன் பிள்ளையை குணமாக்குறாரு, நான் இல்லைப்பா, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள்னு சொன்னார். அங்கேயே முழங்கால் போட்டு அந்த கிராம தலைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊரில் ஒரு பெரிய வீடு அந்த டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு அந்த கிராம தலைவன் கொடுத்தார். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். தலைவன் ஏற்றுக்கொண்டதுனால அவர்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஆதிவாசிகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அங்கே ஒரு ஆலயத்தை கட்டி ஆராதனை நடக்க ஆரம்பித்தது. ஆண்டவரை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்தும் டேவிட் லிவிங்ஸ்டன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிந்து சாயங்காலமாக கிராம தலைவன் வந்தார். லிவிங்ஸ்டன் என் பின்னால் வான்னு சொன்னார். சரின்னு சொல்லி அந்த கிராம தலைவனுக்கு பின்னால் போகிறார். மாலை மயங்கி கொண்டிருக்கிற நேரம், அடர்ந்த காடுகளுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறார். உள்ளே போனால் இருட்டாயிற்று. அந்த காட்டுக்கு உள்ள அந்த கிராம தலைவன் முன்னாடி போகிறான், இவர் பின்னாடியே போகிறார். அப்படியே அந்த காடு அப்படியே ஒரு சின்ன மலை மாதிரி அப்படி உயர்ந்த மேட்டு நிலமாக இருக்குது. அதில் மேலே ஏறி போயிட்டே இருக்கிறான். இவரும் பின்னாலே போகிறார். எதுக்கு போகிறார் தெரியல. அவன் பின்னாலே இவர் போகிறார் லிவிங்ஸ்டன். அந்த ஒரு மலை உச்சி வரைக்கும் போயிட்டாங்க 2 பேரும். அந்த மலை உச்சியில் இருந்து அந்த பக்கம் பார்த்தா ஒரே இருட்டு, பயங்கர காடு. அந்த மேல் உச்சியில் போய் நின்றுட்டு டேவிட் லிவிங்ஸ்டன் காலில் விழுந்தான். அந்த கிராம தலைவன் காலில் விழுந்து கதறி அழுதான். லிவிங்ஸ்டன், 1 வருஷத்துக்கு முன்னாடி என் கிராமத்துக்கு நீ வந்திருக்க கூடாது ஐயா. போன மாசமாவது நீ வந்திருக்கலாம் ஐயா. இந்த இயேசுவை பற்றி எனக்கு சொல்லியிருக்கலாமே, ஏன்பான்னு கேட்டார். எங்கள் கிராமத்தில் ஒரு பழக்கம் உண்டு. வயதாயிட்டு, ரொம்ப வயசாயிட்டு சாக போகிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க செத்தா நரகம் போயிடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் சாவதற்கு சில மணி நேரம் அல்லது சில நாட்களுக்கு முன்பே அவங்க செத்துறக்கூடாதுன்னு சொல்லி அந்த வயதான அந்த ஆட்களை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த மலை உச்சியில் வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டுருவோம் உயிரோட. அவர்கள் உயிரோடையே அந்த பக்கம் போய் விழுவாங்க. அங்கே மேன் ஈட்டர்ஸ்னு நிறைய டைகர்ஸ் உண்டு. இதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ், மேன் ஈட்டர்ஸ். நாங்கள் தூக்கி போடுற அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போதே அந்த புலியை அடித்து அவங்கள சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டா அவங்க பரலோகம் போயிடுவாங்கங்கிறது தான் எங்களுடைய கிராமத்தினுடைய பாரம்பரியம். தூக்கி போட்டேன். எங்கள் அப்பா வந்த கையால் தான் தூக்கி போட்டேன்.
எங்கள் அம்மாவையும் இந்த கையால் தான் தூக்கி போட்டு, கிராம தலைவருங்கிறதுல இந்த ஊரில் உள்ள எல்லா பெரியவங்களையும் நான் தான் தூக்கி போட்டேன். கொலைகார கரங்கள் இது. இயேசு என்னைய மன்னிப்பாருன்னு நீ சொல்லிட்ட. ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்படாமல் இந்த செய்தியை கேட்காமலே செத்து போயிட்டாங்களே, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா? ஒரு முறை கூட இயேசுவை அறியாத மக்கள் இந்த இந்திய தேசம் எங்கும் இருக்கிறார்கள். அடர்ந்த காடுகளுக்குள்ளே நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஒரிசாவிலே போய் பிரசங்கித்திருக்கிறேன், சத்தீஸ்கரிலே பிரசங்கித்திருக்கிறேன், மகாராஷ்டிராவிலே பிரசங்கித்திருக்கிறேன், விதவிதமான போபால் அந்த மத்திய பிரதேசத்திலே போய் பிரசங்கித்திருக்கிறேன். விதவிதமான ஆதிவாசி மக்கள், ஒரு முறை கூட இயேசுவை அறியாதவர்கள். இந்த பழங்குடியின மக்களுக்கு ஆண்டவரை பேசியிருக்கிறேன். இந்த பாரம் இன்னும் எங்களை அழுத்தி கொண்டே இருக்கு. அன்பு சகோதரனே சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் அடுத்து உங்கள் உள்ளத்திலே வருகிறது இந்த மிஷினரி பாரம். இந்த ஊழியத்தை நாங்கள் முன்னணியிலே நின்று செய்து கொண்டிருக்கிறோம். கோயா ஆதிவாசி மக்களை குறித்து, சத்தீஸ்கர் மாநிலத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய தென் எல்லை தெலுங்கானா மாநிலத்தினுடைய எல்லையாக இருக்கிறது. ஆகவே அந்த கொண்டா பகுதி ஒரு கிராமம், ஒரு பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்து சுற்றி ஒரு 20-25 கிராமங்கள் இருக்கிறது. எல்லாமே முழுக்க முழுக்க கோயா என்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு நாகரிகம் ரொம்ப தெரியாது. இப்பவும் கிராமங்களில் உள்ள மக்களுக்கு டாய்லெட்டு கிடையாது. கொண்டாவிலே ஒரு சர்ச்சு ஒன்று வைத்திருக்கிறோம். அந்த சர்ச்சு ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சை இப்பொழுது நம்முடைய கைகளிலே ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷன் கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு மீட்டிங் நடத்த போனேன். ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இல்லை. நான் கேட்டேன் அந்த மிஷினரிட்ட, அண்ணே ஏன் இவங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் இல்லாமல் இருக்கு, இவங்க என்ன செய்வாங்க? உங்கள் பழங்குடியின மக்கள்னே, அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னா. இல்லைண்ணே, நாம் வந்தது இயேசுவை சொல்வது நமக்கு முக்கியம் இல்லை. முதல்ல இவர்கள் மிருகமாய் வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை மனிதர்களாக்கணும், நாகரிகங்களை கற்றுக் கொடுக்கணும். முதல்ல ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுங்கண்ணேன்னு சொல்லி என்னிடத்தில் இருந்த பைசாவை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து சில ஆலயங்களில் சொன்னேன். ஒரு சிலர் எனக்கு உதவி செய்தார். தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் ஒரு அம்மா 1000 ரூபா கொடுத்தாங்க. பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா ஒரு 500 ரூபா அனுப்புனாங்க. இப்படி அங்கங்கே இதை செய்தி கேட்டு ஒரு சிலர் எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய மகன் தன்னுடைய சம்பளத்தில் தசம்பாகத்தை கொடுத்தான். என்னுடைய மகள் அவருடைய சம்பளத்திலேருந்து ஒரு பகுதியை கொடுத்தா. என்னுடைய பென்ஷன்லேருந்து தசம்பாகத்தை போட்டு அங்கே அனுப்பி போகும். 4 நாள் 8 டாய்லெட்ஸ் கட்டி, யூரினல்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டு. இனி அந்த மக்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இதை சொல்லிக் கொடுக்கணும். ரெஸ்ட் ரூம் பழக்கமே அவர்களுக்கு கிடையாது. முதல் முறையாய் அந்த கிராமத்தில், கொண்டா கிராமத்தில் ரெஸ்ட் ரூம், அந்த ஆலயத்தில் வருகிற பழங்குடியின மக்களுக்கு ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்துட்ருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, மிஷினரி பணி என்பது ஏதோ மதத்தை பரப்புகிற வேலை மாத்திரம் அல்ல. அங்கே 6 சர்ச் இருக்குது, மிஷினரிகள் இருக்காங்க, 8 குடும்பங்கள் இருக்காங்க, மிஷினரி குடும்பங்கள். அந்த 8 மிஷினரி குடும்பங்களுக்கும் ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்களை ஜெபம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு விட்டோம். வந்தாங்க. அதில் ஒரு வாலிப வயது 30 வயசு கூட இருக்கார். 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தார். 2 பெண் பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள். அம்மா எங்கன்னு கேட்டேன். இறந்து 3 மாதம் ஆச்சு. ஒரு காய்ச்சல் வந்துச்சு, இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. 2 குழந்தைகள் அனாதையா. அப்பா இருக்கிறார். அவர் ஒரு சர்ச்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு கேட்டேன். அங்கே எல்லாருமே சொந்த தொழில் பார்த்துட்டு தான் ஊழியமும் செய்கிறாங்க. அவர் சொன்னார்,
எரும மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை எருமை மாடு மேய்த்து அதில் வருகிற இந்த பாலை விற்று அதில் வருகிற கொஞ்சம் காசில் தான் இந்த 2 குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. நான் என் ஆண்டவருக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் மக்களுக்கு நான் சொல்லாம வேறு யார் சொல்லுவார்கள்? ஊழியங்கள் ஆண்டவருடைய கிருபையாய் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கொண்டா ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். அதிகமாய் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. அந்த 2 குழந்தைகளையும் தாங்குவதற்கு முன் வாருங்கள். அந்த 2 குழந்தைகளையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த சகோதரனுக்காய் ஜெபம் பண்ணுங்க. இன்னும் 8 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஆலயங்கள் சுற்றியெல்லாம் ஒரு ஆலயத்துலேயும் அங்கே ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை. ஒருவேளை நீங்கள் நேரிலே பார்க்க விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களை அழைத்து செல்லுகிறோம். தேவை உள்ள ஒரு பகுதி, தேவை நிறைந்த மக்கள். யார் இந்த பழங்குடி மக்கள்? அவர்களுக்கு போய் நாம் ஏன் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? வருகிற வாரம் சனிக்கிழமை இந்த பழங்குடியினருடைய ரகசியத்தை குறித்தும் இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த பழங்குடியின மக்களுக்கு நடுவில் ஏன் நாம் போய் ஊழியம் செய்கிறோம் என்பதை குறித்தும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதுவரை சத்தீஸ்கர் மாநிலத்தை மறந்து விடாதிருங்கள். சமீபமாக தினம் பேப்பரில் வருகிற செய்திகள், சத்தீஸ்கரில் நடைபெறுகிற ஊழியங்களுக்கு மிகுந்த நெருக்கடி உண்டாயிருக்கிறது ஆட்சியாளர்களால். நாங்கள் ஒவ்வொரு முறை போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாப்பாய் சென்று வருவதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். தொடர்ந்து கிருபை தரும்படி ஜெபம் பண்ணு. எந்த நிலைமையிலும் அங்கே கிறிஸ்தவர்கள் அரெஸ்ட் பண்ணப்படலாம். எந்த காரணம் பொய் கேஸ் போட்டு எங்களை உள்ள தள்ளலாம். நம்முடைய மிஷினரிகள் பலரும் இன்னும் அங்கே ஜெயிலில் தான் இருக்கிறாங்க. ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த மக்களை சந்திக்கணும். அவர்கள் அறிவுள்ளவர்களாய் மாறணும், கல்வி அறிவு வரணும், அவர்கள் நல்ல உடை அணியணும், நல்ல வீடுகளை கட்டி அதில் குடியிருக்கணும். அதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஃபீல்டில் பணித்தளத்தில் போய் நின்று என்னென்ன காரியங்களை பார்க்கிறோமோ, அங்கே என்ன நடக்கிறதோ அதை அப்படியே நம்முடைய மக்களுக்கு சொல்வதற்கு அவர்கள் ஜெபிக்கிறவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். அநேகர் எங்களோடு இணைந்து ஜெபிக்க உதவி செய்யும். இந்த மிஷினரி பணிகளில் ஆண்டவரே, நீர் அவர்கள் உள்ளங்களை ஏவி அவர்கள் எங்களோடு கை கொடுக்க பங்காளர்களாக எங்களோடு கூட இணைந்து கொள்ள உதவி செய்யும். ஜெபிக்கிற ஜெபக்குழுக்கள் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, கேட்கிற மக்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு ஜெபிக்கிறவர்களாக அவர்களை மாற்றும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென்.